ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கண்டங்கத்திரிக்காய் எப்படி பண்ணிடலான்னு பார்க்கலாம். இது தாங்க கண்டங்கத்திரிக்காய். இப்படி தான் முள்ளு முள்ளாக இருக்கும். இதில் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. சுகர் இருக்கிறவங்க, ஆஸ்துமா இருக்கிறவங்க, டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க, குழந்தைங்க தாய்ப்பால் கொடுக்குறவங்க கூட சாப்பிட்டு குழந்தைங்க கொடுத்தோம்னா சளி குணமாகும், காய்ச்சலும் குணமாகும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். காய் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற முள் இப்படி தான் எடுக்கணும். நான் காட்டுறது போல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி இடிகளில் இடித்து இந்த மாதிரி சுண்டைக்காய் நசுக்கிறது போல் நசுக்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றும் பாதியமாக இடித்து நாம் ஒரு 2 டைம் அழைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு வாணலியில் வச்சுக்கோங்க. வாணலியில் நான் எள்ளெண்ணெய் விட்டுருக்கேன். எள்ளெண்ணெய் போட்ட பிறகு வெந்தயம், அப்புறம் வெங்காயம், பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் தக்காளி வதக்கிறதுக்காக உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் புளி கரைசலுக்காக புளி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த கண்டங்கத்திரிக்காயை நாம் சேர்த்திக்கலாம். காயில் உப்பு இறங்கிறதுக்காக நம்ம உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் காயில் உப்பு பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிளகாய் தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டு காய் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. அப்புறம் காய் கிளறி விட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு வெந்ததும், 3/4 பதத்துக்கு வெந்ததும் நாம் புளி கரைசலை ஊற்றிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டங்கத்திரிக்காய் ரெடி. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.